நல்ல செம்மையான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு ஓரளவுக்கு சில்லான கிளைமேட் கொடுத்துட்ருக்கு. மே மாதத்தில் என்ன விதைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. மே மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மண்ணை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பழைய தொட்டியில் வந்து புதுசாக வந்து உரங்கள் போட்டு அதை பதப்படுத்துங்க. பதப்படுத்துறதுனா எப்படின்னா, பழைய மண்ணில் கொஞ்சம் வந்து புது உரங்கள் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நாள் வச்சுட்டுருங்க. ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில், ஜூன் மாதம் மிடில் வந்து புது விதைகள் நீங்கள் விதைக்கலாம். இல்லை ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது, மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா வெண்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாகல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரெசிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு வரக்கூடியது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நாற்று போட்டு ட்ரை பண்ணலாம். அதுவுமே வந்து மே எண்டுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்செடிகளில் மல்லி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஸோ மல்லி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த சாரணக்கீரை தானாகவே முளைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீரைகள் தானாகவே முளைச்சி வரும். அந்த கீரைகளையும் பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போல் மேலும் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.